ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. 2024ஆம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டினுடைய முதல் ஏகாதசியானது எப்போ வரப்போகுது, அந்த ஏகாதசியில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்ற தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பொதுவாக விரதங்களிலேயே ரொம்பவே முக்கியமான விரதமாக பார்க்கப்படக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் தாங்க. ஏகாதசியில் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகிவிடும் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலே மார்கழி மாத ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று போற்றப்படுவது போல ஒவ்வொரு மாதமும் வருகிற ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானதாங்க. ஏகாதசியில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் ஏராளமானோர் காணப்படுறாங்க. இப்படி ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவர்களும் நிறைய பேர் காணப்படுறாங்க. விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாகவே கொண்டிருக்காங்க. இதே போலதாங்க ஏகாதசி நாளில் இருந்து எவருக்காவது உணவு வழங்குவது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். அதனால் ஏகாதசி தினத்தில் நீங்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக யாருக்காவது ஒரு வேளையாவது அன்னதானம் செய்யுங்க. வீட்டில் புளியோதரை அல்லது தயிர் சாதம் நெய்வேத்தியமாக செய்து பெருமாளை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த நெய்வேத்தியத்தை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழங்குவது உங்களுக்கு வளங்களை எல்லாம் சேர்க்கும். இப்படி பல வகையிலும் நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி விரதத்திற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. திருப்பாற்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தமானது வெளிப்பட்டதாம். அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஏகாதசி என்று விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னும், இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் போன்ற அனைத்தையுமே இறைவன் அருள் புரிவார் என்பது ஐதீகம். மேலும் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால கோபம், குரோதம், மாச்சாரியங்கள் போன்றவை எல்லாம் விலகி எண்ணங்கள் தூய்மை அடையுமாம். ஏகாதசி நாளில் உபவாசம் இருப்பது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி காணிக்கை என்று தர்ம சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விரதங்களில் சிறந்த விரதமாக இந்த ஏகாதசி விரதம் தாங்க பார்க்கப்படுது. அன்று விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பாவங்களில் இருந்து அனைத்தும் உங்களுக்கு விலகி போகும். அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஏகாதசி தினத்தின் பொழுது விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, விரதம் இருக்கக்கூடியவர்களோ இல்லை இல்லாதவர்களோ தவறாமல் பெருமாளை மனதார நினைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பெருமாளுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துட்டு பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்திட வேண்டும். மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அன்று முழுவதுமே உண்ணா நோன்பு இருப்பது உங்களுக்கு நல்லது. மேலும் அன்றைய தினத்தில் தாக சாந்திக்காக நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். அதே போல உடல் நலம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை மட்டும் சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த ஏகாதசி திதியானது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டினுடைய முதல் ஏகாதசி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருதுங்க. அதாவது மார்கழி மாதத்தினுடைய கிருஷ்ணபட்சத்தின் ஏகாதசி திதி ஜனவரி 7ஆம் தேதி நள்ளிரவு 12:41 தொடங்கி மறுநாள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நள்ளிரவு 12:46 வரைக்குமே காணப்படுது. இந்த ஏகாதசியை சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சர்வ ஏகாதசி என்று காலை 7:15 முதல் 10:03 வரைக்கும்
சர்வார்த்த சித்தி யோகமானது உருவாகுதுங்க. இந்த யோகத்தில் ஏகாதசி பூஜை தாராளமாக செய்யலாம். சர்வ ஏகாதசி விரதத்தை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:15 முதல் 9:30 மணி வரைக்கும் கடைபிடிக்கலாம். இப்படி சர்வ ஏகாதசி அன்று விஷ்ணுவுக்கு தேங்காய், வெற்றிலை, நெல்லிக்காய், மாதுளம்பழம் அர்ச்சனை செய்யலாங்க. இது தவிர ஸ்ரீஹரியின் கீர்த்தனைகளை பாடுவதும், கதைகளை படிப்பதும், ஆரத்தி பாடுவதும் ஏகாதசி அன்று நம்ம செய்யறது ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ஏகாதசி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 11 என்று பொருள். அதில் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1 என்னும் 11 பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மனதில் எதையுமே நினைக்காம பகவானை மட்டுமே நினைத்து அவருடைய புகழ்களை பாடி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மனக்கவலைகள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கையானது உங்களுக்கு ஏற்படுங்க. இதை தான் ஏகாதசியுடைய மகத்துவம் சொல்லப்படுது. அதாவது காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் கிடையாது, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழியை காணப்படுது. இதன் மூலமாக இந்த விரதத்தினுடைய சிறப்புகளை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக அமாவாசையை அடுத்து வரக்கூடிய ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி என்றும் வளர்பிற ஏகாதசி என்றும் சொல்லுவாங்க. அதே போல் பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய ஏகாதசி கிருஷ்ணபட்ச ஏகாதசி அல்லது தேய்பிற ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏகாதசி அன்று விரத முறைகளை எல்லாம் பின்பற்றி வழிபாடு செய்யப்படுவதால் உடல் மட்டும் கிடையாதுங்க, உள்ளமும் தூய்மையடையும். இந்த விரத முறைகளை ஆண், பெண், ஏழை, பணக்காரர் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் இன்றி எல்லாருமே விரதத்தை கடைபிடிக்கலாம். சித்திரை மாத பாபநாசினி விரதம் மேற்கொள்வதால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவ செயல்களினுடைய அனைத்து விதமான வினை பயன்களும் போகும் அப்படின்னு ஐதீகமே இருக்குது. அதே போல மேலும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அதிகம் ஏற்படாமல் இருக்கவும், குல சாபங்கள், தெய்வ சாபங்கள் போன்றவை எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சங்கள் பெருகவும் இந்த பாபநாசினி ஏகாதசி விரதம் ரொம்ப உதவிகரமாகவே இருக்குதுங்க. அதனால் நாமும் ஏகாதசி விரதம் இருந்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்றிடலாம். இது பாவ நிவர்த்திகளை நமக்கு பெற்று கொடுக்கும். இன்றைய தினத்தில் பழங்கள் தானம் செய்வதால் ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும், இல்லறமானது இணைக்குங்க. தை மாத ஏகாதசியில் பெருமாளை விரதமிருந்து வணங்குவதால் சகல சம்பத்துகளோட நோயின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் என்பதும் ஐதீகம். அதாவது மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு முக்தி கிடைக்க வேண்டும். அந்த முக்தி நிலையை அடைவது என்பது அத்தனை எளிதான விஷயம் கிடையாதுங்க. கங்கையில குளித்தல், பகவத்கீதையை படித்தல், காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல், துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்தல், சாலக்கிராம பூஜை செய்தல், ஏகாதசி விரதம் இருத்தல், பகவான் நாமத்தை உச்சரித்தல், இவைகளை எல்லாம் கடைபிடித்தால் நிச்சயமாக முக்தி கிடைக்கும் என்கிறது நாராயணியம். இப்படி புராணத்துல ஏகாதசியை என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஷ்ணு பகவான் மனிதர்கள் வாழக்கூடிய காலத்துல ஐந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனைகளை ஏற்படுத்தி அதற்காக யமலோகத்தை சிருஷ்டித்து யமராஜரையும் அந்த லோகத்திற்கு நியமித்திருக்காரு. இப்படி ஒரு முறை விஷ்ணு பகவான் யமலோகத்திற்கு சென்ற பொழுது அங்கு மனிதர்கள் படும் அவஸ்தையை கண்டு மனம் இறங்கியிருக்காருங்க. யார் ஒருவர் ஏகாதசி விரதத்தை முறைப்படி செய்யறாங்களோ அவர்கள் பிறவி பயன் நீங்கி வைகுண்டம் சேர்வார்கள் அப்படின்னு உறுதியளித்திருக்காரு. அதனால தவறாம ஏகாதசி தினத்துல விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாவங்கள்ல இருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. சிவபெருமான் ஒருமுறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை எடுத்து சொல்லியிருக்காரு. ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு, அஸ்வமேதாயகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் அப்படின்னு 33 தேவர்களும் அனுசரிக்கக்கூடிய விரதம் இது என்றும் சொல்லியிருக்காருங்க. உள்ளத்தில் பக்தியும் உணர்வுகளையும் உடல்ல ஆரோக்கியத்தையும் இணைப்பது தான் விரதம்னு சொல்லுவாங்க. அதனால் உள்ள தூய்மை, உடலின் தூய்மை முதலான பலன்கள் எல்லாமே விரதம் இருப்பதால் கிடைக்கும். அதனால் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் சகல விதமான சௌபாக்கியங்களையும் கண்டிப்பாக பெற முடியும். அதனால் தவறாமல் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரக்கூடிய சர்வ ஏகாதசி தினத்தில் விரதம் இருங்க. பெருமாளுடைய அருளாசியை பெற்றுக்கோங்க. இந்த பதிவின் மூலமாக 2024ஆம் ஆண்டினுடைய முதல் சர்வ ஏகாதசி தினத்தை பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.